ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர். பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு லிங்க வடிவில் இருக்கிறதுக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் காட்சி தருவார். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் நடைபெறும். ஆனால் அங்கே இருக்கிற நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு ஒரு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். இதைத்தான் நாம் நடராஜ அபிஷேக தினம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 6 நாளில் ஆருத்ரா திருவதிரை திருவிழான்னு இருக்கும். அது மட்டும்தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. மற்ற அபிஷேக தினங்கள் அவ்வளவு விமரிசையாக செய்கிறது கிடையாது. அதில் மிகவும் சிறப்பானது இந்த திருவாதிரை திருவிழா. பொதுவாக நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள்னு உண்டு. நீர் திருவானைக்காவல், நெருப்பு ஸ்தலம் அண்ணாமலை, காற்று ஸ்தலம் திருக்காளஹஸ்தி, ஆகாயஸ்தலம் தில்லை சிதம்பரம், மண் ஸ்தலம் பிருத்வி ஸ்தலம் காஞ்சிபுரம். அதுபோலவே பஞ்ச சபைகள் என்று உண்டு. திருவாலங்காடு ரத்ன சபை என்றும், மதுரை வெள்ளி சபை ரஜித சபை என்னும், சிதம்பரம் கனக சபை என்னும், திருநெல்வேலி தாமிர சபை என்னும், திருக்குற்றாலம் சித்திர சபை என்றும் சொல்லுவாங்க. இந்த 5 சபைகளில் கோலாகலமாக இந்த நடராஜ அபிஷேக தினங்களை கொண்டாடுவார்கள். எல்லா சிவாலயங்களிலும் இது சிறப்பாக கொண்டாடப்படுறதுண்டு. இங்கே ரொம்ப சிறப்பாக, அதிலும் ரொம்ப சிறப்பாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு உத்தரகோசம் அங்கையில் உள்ள மரகத கல் நடராஜ சிலை இருக்குது. இந்த மரகதலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லை சிதம்பரத்துலேயும் இதுக்கு ஒரு பிரத்யேக பூஜையெல்லாம் நடக்கும். பொதுவாக நடராஜர் சிலை எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா பஞ்சலோக சிலையாக தான் இருக்கும். ஆனால் உத்தரகோச மங்கையில் பார்த்திங்கன்னா கற்சிலை, மரகத கல்லால் ஆன கற்சிலை, இது மிகவும் அரிதான ஒன்று. இறைவன் சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரவாத முனிவர் மற்றும் பிற முனிவர்களுக்காக தன்னுடைய திரு நடனத்தை ஆடி காண்பித்த நன்னாளே இந்த ஆருத்ரா தரிசன திருநாள். ஆனந்த தாண்டவம் ஆடிய இடம் சிதம்பரம். உங்களுக்கு ஊர்த்துவ தாண்டவம் ரத்ன சபை. மதுரையில் அளவாயன் அப்படின்னு அவருக்கு பெயர். பாண்டிய மன்னனினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் தன்னுடைய காலை மாற்றி ஆடியதாகவும் ஒரு ஐதீகம் உண்டு. இந்த விழாலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் திருவிழாவாக நடக்கும். சூரிய பிரபை வாகனம், சந்திர பிரபை வாகனம்னு பல வாகனங்களில் வந்து சிவபெருமான் கடைசியாக இறுதியில் பிக்ஷாடனர் ஊர்வலம் வந்து தேரு திருவிழாவோட இந்த ஆருத்ரா திருவிழா நிறைவு பெறும். சரி, இந்த ஆருத்ரா எப்போ வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மார்கழி மாதமும் பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திர திருநாளும் இணைந்து வருகிற நேரம்தான் இந்த திருவாதிரை திருவிழா, ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே ஒரே நாளில் வரும். சில நேரங்களில் பௌர்ணமியும் இந்த நட்சத்திரமும் சற்று முன்னும் பின்னுமாக வரும். அந்த வகையில் ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 13, 2025 அன்று மகா அபிஷேகம் 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி அதிகாலையில் ஆருத்ரா தரிசனம். அபிஷேகம் 12 ஞாயிறு, ஆருத்ரா தரிசனம் 13ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை திங்கட்கிழமை. வெகு விசேஷம். சோமவாரம்னா சிவபெருமானுக்கு விசேஷம். பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஃபுல் டே இருக்குது உங்களுக்கு. 14ஆம் தேதி ஜனவரி மாதம் அதிகாலை 3:57 வரைக்கும் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரம் 13ஆம் தேதி காலை 10:38 வரைக்கும் இருக்குது. 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையில் உங்களுக்கு ஒரு 11:24 பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் இருக்குது. 12ஆம் தேதி காலை 11:24 13ஆம் தேதி காலை 10:38 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது. ஆருத்ரா தரிசனம் 13ஆம் தேதி அதிகாலை 2:30 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்சு நாம் எல்லா கோயிலையும் பார்க்கலாம். சில கோயிலில் அந்த நேர காலங்கள் மாறுபடும். நீங்கள் அதை கேட்டு விசாரித்து போய்க்கலாம்.
சிவபெருமானுக்கு தில்லையில் பார்த்தீங்கன்னா 2:30-3 மணிக்கு இந்த தடவை அபிஷேகம். இதை கண்டால் சகல பாபம் நீக்கும், நீங்காத புண்ணியம் தரும். மரத நடராஜர் சிலை தரிசனம் ரொம்ப சிறப்பு, பிறவிப்பிணி தீர்க்கும்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் வருகிறது, நீங்கள் போய் கட்டாயம் தரிசனம் பண்ணுங்கள், இல்லை எங்கே நடக்குதோ அங்கே பாருங்கள். இதையொட்டி ஒரு புராண நிகழ்வு. நடராஜர் ரொம்ப சிறப்பானவர். இவர் மரத கல்லால் ஆனவர். இவர் இந்த ஒளி இதெல்லாம் தாங்காது, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மென்மையான கல். அது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அபிஷேகம், ஆராதனை. அதுக்கு உடனே சந்தன காப்பு சாத்திட்டு அந்த அறையை பூட்டப்படும். மீண்டும் அடுத்த சந்தன காப்பு நடைபெறும் இந்த ஆருத்ரா நாளில் மட்டும்தான். அந்த காப்பை களைந்துட்டு ஒரு 32 வகையான அபிஷேகம் நடைபெற்று, அதுக்கு ரொம்ப மேலதாளம்லாம் இருக்காது அங்கே, ஏன்னா ரொம்ப மென்மையானதுங்கிறதுனால அப்படி செய்வாங்க. இது என்ன புராண வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்து பக்கத்தில் மண்டபம்ன்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே மீனவர் ஒருத்தர் இருக்கார், மங்களநாதர் மேலே ரொம்ப நம்பிக்கை உடையவர். அவர் தினமும் மங்களநாதரை வழிபாடு செஞ்சிட்ட பிறகு தான் தன்னுடைய பாய்மர படகுகளை எடுத்துகிட்டு போய் மீன் பிடித்து கடலுக்கு சென்று வந்து வியாபாரம் செய்து அவர் பிழைப்பை நடத்தி கொண்டு வருகிற ஒரு சாதாரண ஏழை மீனவர். ஒரு நாள் படகு கடலுக்கு போகும்போது பேய் மழை பெய்கிறது. இவர் திசை தடுமாறி வேற எங்கேயோ போயிடுறாரு. திடீர்னு படகு போய் ஒரு பாசி படர்ந்த கல் பாறை மேலே மோதுறது. அந்த பாறை 3ஆக பிளக்கிறது. ஒரு பகுதி அவருடைய படகின் மேலேயே விழுந்துடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேய், காற்று, மழை எல்லாமே சட்டுன்னு நின்று போயிடுது. இவருக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு வழி திரும்பி வர தெரியலை. உடனே உத்தரகோசை மங்கை மங்களநாத பெருமானே அப்படின்னு சொல்லி அவரை வேண்டி கரை திரும்பி உறவினர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேய் மழையாக போயிடுது, இவர் வந்து காணாமல் போயிட்டாரே கடலுக்கு போயிட்டுன்னு. அப்போ என்ன பண்ணுறது, இந்த கல்லுன்னு ஒன்றும் தெரியாமல் அது ஒரு படிக்கல் மாதிரி வாசப்படியில் போட்டுடுறாங்க. எல்லோரும் நடந்து போக கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா தகன்னு சூரிய வெளிச்சத்தில் அப்படி மின்னுது. ஓ, இது ஏதோ கொஞ்சம் அதிசயமாக இருக்குது, கொண்டு போய் நம்ம மன்னரிடம் கொடுத்தா நமக்கு ஏதாவது நமக்கு பரிசு கொடுப்பாங்கன்னு சொல்லி எண்ணி பாண்டிய மன்னன்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வறுமை நிலையையும் சொல்லி பொற்காசுகளை பெற்று அங்கேருந்து வராரு. பாண்டிய மன்னன் சபையை கூட்டுறாரு. ஒரு கல் ஆராய்ச்சி செய்கிறவங்க எல்லாரையுமே இங்கே வந்து இதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவர் அனைவரையும் அழைத்து அமைச்சர் பெருமக்களை எல்லாம் வச்சு கேட்குறாரு. உலகத்திலேயே ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு கல் இது, மரகத கல் அப்படின்னு கண்டுபிடித்து, அப்போ இலங்கை மன்னன் இருக்காங்க முதலாம் கயவாகுன்னு, அவங்களுக்கு ஒரு ஓலை அனுப்பி அந்த அரண்மனை சிற்பியை வரவழைத்து இதையெல்லாம் என்ன செய்யலாம் எது செய்யலான்னு கேட்கும்போது அந்த கல்லை பார்த்த உடனே அவர் பக்தி பரவசத்தால் அப்படியே மூர்ச்சித்து கீழே விழுந்துடுறாரு. அவர் பேர் ரத்ன சபாபதி. மயக்கம் போட்டுடுறாரு. சிலையை வணங்கிட்டு இது ரொம்ப தெய்வீக சக்தி உடையது மன்னா, என்னால் இதில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு போயிடுறாரு. பாண்டிய மன்னனுக்கு ஒரே வருத்தம், சுவாமி இவ்வளோ ஒரு அற்புதமான கல் கிடச்சிருக்கு, உன்னை நினச்சி நான் சிலை வடிக்கணும்னு நினைக்கிறேனே, இதுக்கு ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுக்குற, உன்னை சிலை வடித்து நான் வணங்கக்கூடாதா, அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு இல்லையான்னு அழறாரு போய் சிவபெருமான்கிட்ட. யாருமே இதுக்கு செய்யறதுக்கு துணிவில்லையா, யாருமே ஆள் இல்லையா இந்த உலகத்தில்னு கேட்கும்போது ஏன் நான் இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை வருது. திரும்பி பார்த்தா ஒரு சித்தர், அவர் பெயர் சண்முக வடிவேல். அனைத்து வசதிகளும் நான் செஞ்சு தரேன்றார். நான் செய்கிறேன்னு சொல்கிறார் அந்த சித்தர். அவருக்கு ஒரே சந்தோஷம் ராஜாவுக்கு. அனைத்து வசதிகளும் செய்ய ஆணையிடுறாரு. 5.5 அடி நடராஜர் சிலையும், கீழே ஒரு 1.5 அடிக்கு பீடமும், ராஜகோலத்துடன், இதுதான் ரொம்ப முக்கியம், ராஜகோலத்திடும் மிகவும் நேர்த்தியாக அந்த கை நரம்பு, அந்த முடி நகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அப்படியே நிஜமாக இருக்க மாதிரி. இப்போ கூட பாருங்கள், அந்த அபிஷேக தினத்தன்று அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஆச்சாரியா பெருமக்கள்லாம் காமிப்பாங்க. அங்கே இதே போல் பார்த்தீங்கன்னா தில்லை சிதம்பரத்தில் இதே சண்முக வடிவேல் தான் அங்கேயும் வடி வைக்கிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் முருகப்பெருமான்னு தான் நம்பப்படுகிறது இன்றளவும். இதே மாதிரி இன்னொரு சிலையை சிதம்பரத்துலேயும் போய் அவர் அந்த மாதிரி புன்னகை தவழும் ஒரு அற்புதமான வதனத்தோடு இது இருக்கும். இந்த உத்தரகோச மங்கை கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மூத்த சிவாலயம், சிவபெருமான் வேதாகமங்களை ரகசியமாக சூக்ஷமமாக பார்வதி அன்னைக்கு உபதேசித்த இடம். இதற்கு பேர் ஆதி சிதம்பரம் அப்படின்ற ஒரு பெயர் பெற்ற இந்த இடத்துல தான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் சாட்சாத் சிவபெருமானே திருக்கல்யாணம் செய்து வைத்தார் அப்படின்னு நம்பப்படுகிறது.
ஏன்னா ராவணன் சிறந்த சிவபக்தன், ஆத்மலிங்கத்தையே கொடுத்துட்டார் இல்லையா சிவபெருமான், அப்படி ஒரு சிவபக்தன் அவன். இந்த ஆதி சிதம்பரத்தில் நடராஜர் சிலை பிரதிஷ்டை செய்த மறுநாளே தில்லை நடராஜரத்தில் போய் அங்கேயும் போய் பிரதிஷ்டை செய்ததாக சாட்சாத் முருகப்பெருமான், அந்த சண்முக வடிவேல் சித்தர்னு சொன்னோம் இல்லையா, அவரே இது மாதிரி பண்ணார் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை. பொதுவாக சிவபெருமான் பார்த்திங்கன்னா அந்த கங்கை சடை ஆபரணம், அப்புறம் நாகாபரணம், முயலகன் இது மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அது மாதிரி எதுவுமே கிடையாது. இடது கால் தூக்கியபடி இருக்கும், ராஜகோலத்தோடு இருப்பார். மதுரையில் தான் அந்த பாண்டிய மன்னனுடைய அவருடைய விண்ணப்பத்துக்குன்னு அவர் காலை மாற்றி ஆடியதாகவும் ஒரு கூற்று ஒன்று உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த திருவாதிரை நன்னாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே போயிட்டு உங்களுக்கு இந்த பூஜைகள்லாம் சிறப்பாக இன்றளவும் நடந்து வருகிறது. இந்த திருவாதிரை நாளில் பார்த்திங்கன்னா ஒரு களியும் ஒரு கூட்டம் செய்வாங்க. அதற்கும் ஒரு வரலாறு உண்டு, புராண நிகழ்வுனால அதெல்லாம் உண்மை. பார்த்திங்கன்னாக்கா காவிரி பூம்பட்டினம் இருக்குது, அங்கே சேந்தனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை. பட்டினத்தார் எதுவுமே வேணான்னு துறவுக்கு போயிடுறாரு. அவருடைய சொத்து எல்லாம் ஏலம் விட்டு இது சூறை விடுறதுனால ராஜாவால் இவர் தண்டிக்கப்படுகிறார். யார்? சேந்தனார். அப்போ போயிட்டு அவர் சிவனை வேண்டாம், அவர் சிறையிலிருந்து கதவெல்லாம் திறந்து அவர் வெளியே வந்துட்டு அவர் ரொம்ப விறகுவெல்லாம் வெட்டி ஒரு ஏழையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜீவனம் செய்கிறார். ஆனால் தினம் ஒரு வைராகியம் வச்சுக்கிறாரு, அதாவது ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பின்னாடி தான் இவங்க சாப்பிட்றது அப்படின்னு. அவர் மனைவியும் அவரும் இருக்கிறாங்க. ஒரு விறகு வெட்டி அதை வச்சு அவங்க பிழப்பு நடத்தின்னு இருக்காங்க. ஒரு நாள் பேய் மழை, கடும் மழை, வெட்டிய விறகு எல்லாம் ஈரமாக போச்சு, கையில் ஏதும் இல்லை. சிவனடியாரும் அந்த நேரத்தில் வராரான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிவனடியார் அந்த மழையில், கொட்டுற மழையில் உள்ளே வராரு. அவர் யாரும் இல்லை, சாட்சாத் சிவபெருமானே சிவனடியார் வரையத்தில் வராரு. அடுப்படியில் போய் பார்த்தாக்கா கொஞ்சமாக அரிசி மாவும் கேப்பமாவும் இருக்குது. அந்த அம்மா அதை எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஒரு களியை கிண்டிக்கிறாங்க. வீட்டில் செஞ்சு மிச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எஞ்சிய காய்கறிகளை எல்லாம் போட்டு ஒரு 5 காய் 7 காயை சேர்த்து போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சிடுறாங்க. கொஞ்சமாக அதில் வெல்லத்தை போட்டு இந்த களியும் இந்த கூட்டையும் எடுத்து கொண்டு வந்து இந்த சிவனடியாருக்கு அந்த அம்மா இலையில போட்டு அமுது படைக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஓஹோ இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, எனக்கு 2 தொன்னையில் கொடுன்னு பார்சல் வாங்கிக்கிறாரு. இவங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை, அப்படியே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. பொதுவாக அப்போ இருந்த கண்டராதித்த சோழன் என்கின்ற மன்னன் தினமும் சிவபெருமானை போய் வணங்கி இரவில் கனவில் அவர்கிட்ட பேசுவாராம். அவருடைய கால் சலங்கை சத்தம் கேட்டால் தான் அந்த மன்னன் உறங்குவாராம். எப்படி பாருங்கள், சுவாமிகிட்டே பேசுகிறது, சலங்கையெல்லாம் கேட்டு தூங்குறது, அவ்வளோ பாக்கியம் அவங்களுக்கு. அன்னைக்கு பார்த்து சிவபெருமானுடைய சலங்க சத்தமும் கேட்கல, அவர் பெருமாள்கிட்ட பேசவும் இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு போகிறாரு. தினமும் நைட்டில் போயிட்டு சுவாமியை சேவிச்சுட்டு போகிற பழக்கம். அவரால் அது எதுவும் செய்யலைன்னும் போது தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு சிவபெருமானை வேண்டி அழுதுகிட்டே தூங்குறாரு. அவர் தூங்குறவர் கனவில் சிவபெருமான் வராரு. வந்துட்டு, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி சேந்தனார் வீட்டுக்கு போயிட்டேன் நான், அதனால் நான் உன்னை பார்க்க முடியல, உன்கிட்ட சலங்க சத்தம் கேட்கலன்னு சொல்கிறாரு. அப்போ சேந்தனாரா, அது யார் என்னென்ன, காலையில் கோயிலுக்கு வா, அதை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல காலையிலேருந்து கோயிலுக்கு வந்து பார்த்தா அங்கே எல்லாம் இந்த களியெல்லாம் சிந்தி இருக்க, சேந்தனார் வீட்டுக்கு போயிட்டு இவர் இந்த மாதிரி அமுதுண்டது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் சேந்தனார் யாருன்னு பார்க்குறாங்க. மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, சேந்தனாருக்கும் சந்தோஷமாயிடுது. ஒரு 10 நாள் திருவிழா நடக்குது. அங்கே தேர், அந்த தேர் நகரவே இல்லை. இப்போ சேந்தனாருடைய பெருமை எல்லாருக்கும் அவர் பக்தனுடைய பெருமையை காமிக்கணும் இல்லையா? அப்போ எல்லார்கிட்டையும் போய் அந்த சேந்தனாரை அழைச்சிக்கிட்டு வான்னு மன்னனிடம் ஒரு ஆணை பிறப்பிக்க, மன்னன் போய் சேந்தனாரை அழைச்சிட்டு வந்து அங்கே நிறுத்துறாரு. உடனே சிவபெருமான் பாடு அப்படிங்கிறாரு. ஒரு அசரீரி கேட்குது, பாடு அப்படின்னு சேந்தனாரை சொல்கிறாரு. எனக்கு படிப்பே இல்லையே, நான் எப்படி சுவாமி பாடுறதுன்னு கேட்குறாரு. அப்புறம் ஒரு 13 பாடல்கள் சேந்தனார் பாட அந்த தேர் அங்கே இருந்து நகர்ந்தது. இதுதான் உங்களுக்கு இன்றளவும் உத்தரகோசம் மங்கையிலையும் தில்லையிலையும் நடக்கிற இந்த தேர் திருவிழாவும் இந்த மரகதக்கல் நடராஜனுடைய சிறப்பான வரலாறு கிடையாதுங்க. இவை அத்தனையும் முற்றிலும் உண்மை. கல்வெட்டுக்கள் எல்லாமே இருக்குது. அந்த கண்டராதித்த சோழனுடைய கல்வெட்டுகளும் உண்டு. இன்றளவும் தில்லையிலும் இதெல்லாம் இருக்குது. அந்த சண்முக வடிவேல் என்கின்ற சித்தர் வேறு யாரும் அல்ல, சாட்சாத் முருகப்பெருமான். அந்த பதிவுகளும் இங்கேயும் உண்டு, இலங்கையிலும் இந்த பதிவுகள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த திருவாதிரை
திருவாதிரை திருநாள் என்கின்ற ஆருத்ரா தரிசனம். அந்த தரிசனத்தை அனைவரும் பெற்று அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், வையகம் சிறந்து வாழ வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அவரவர்கள் வீட்டின் அருகில் உள்ள சிவாலயங்களில் நேரம் அறிந்து கொண்டு வணங்கி வழிபடவும். வணக்கம்.